பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவன் தம்முடைய வார்த்தையிலே நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே அவர் நம்மை ஆசீர்வதிக்க விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவர் மேலும் தேவனுடைய கிருபை தாங்குகிறது. இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் உங்களுக்காக தேவன் பேசுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதிருங்கள். லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. ஒரு தோல்வியின் சூழ்நிலையிலே, ஒரு எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலையில, ஒன்றும் கிடைக்காத ஒரு வெறுமையான சூழ்நிலையில, அவ்வளவு கஷ்டங்களும் பிரயாசங்களும் வீணாய் போயிற்றோ என்ற ஒரு பாரத்தோடு கூட காணப்பட்ட ஒரு மனுஷன் சீமோன். ஆனால் அதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, அங்கு சீமோனுடைய படகில் இயேசு ஏறி போதகம் பண்ணி கொண்டிருக்கிறதை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுடைய வேலை காலியான படகு மாத்திரமல்ல, வெறுமையான வலை. தன்னுடைய வாழ்வாதாரம் எல்லாம் வெறுமையாய் காணப்பட்டது என்று சொல்லி அலசி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் வாழ்க்கையை கவனிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே சிலதை காலியாகவும், எல்லாம் வீணாய் போனதும், எல்லாம் காலம் கடந்து போனதும், எல்லாமே விட்டு போனதும், இழந்து போனதும், வெறுமையாக்கப்பட்டதுமாய் காணப்படலாம். ஆனால் இயேசு உங்கள் படகிலே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உங்களை விட்டு விலகவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. அவர் உங்களை கொண்டு உங்கள் மூலமாய் தமது நாமத்தை மகிமைப்படுத்த, உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் உங்களை சந்திக்கிறார். ஆமென். காலை நேரத்தில் பாருங்கள், உங்கள் மூலமாய் கர்த்தர் இந்த நாளுக்கு பிறகு அற்புதம் நிச்சயமாய் உங்களுக்கும் மற்றவர்களுக்கு நடக்கும். அந்த காலியான படகில் போதகம் பண்ணின பின்பு அந்த 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் உங்கள் வலையை போடுங்கள் என்று சில ஆலோசனை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கும் எனக்கும் தேவை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆலோசனை கர்த்தர் மாத்திரமே இருக்க வேண்டும். ஆலோசனை நம் வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார். நம்மோடு தான் அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை படகில, நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக, நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக இயேசு இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்குள்ளான் இருக்கிறது. நாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அன்றைக்கு சீமோன் அவருடைய அத்தனை பிரயாசமும் விருதாவை போனாலும் இயேசு சொன்ன வார்த்தை ஆலோசனையின்படி ஒரு முயற்சி எடுக்க தன்னை அர்ப்பணிக்கிறார். இன்றைக்கும் அர்ப்பணியுங்கள். முற்றிலும் சுற்றிலும் எல்லாம் ஒன்றும் இல்லாத ஒரு கேள்விகள் இருந்தாலும் ஒரு விசை கூட அவர் வார்த்தையை விசுவாசித்து முயற்சி எடுத்து பாருங்கள். நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள், கீழ்ப்படிந்து பாருங்கள், அந்த வார்த்தையை நம்பி பாருங்கள், செயல்பட்டு பாருங்கள். இப்பொழுது அந்த வார்த்தையின்படி செய்கிறேன் என்று சொன்ன பொழுது அடுத்த வேத வசனம் சொல்லுகிறது, 6வது வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து கீழ்ப்படிதல் திரளான மீன்களை பிடித்தார். ஒரு படகு தான் காலியாய் இருந்தது. ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்யும்போது 2 படகாய் நிரப்ப ஆரம்பித்தார். குறைந்து போக மாட்டீர்கள். நிறைவை கர்த்தர் காண செய்வார். எல்லாம் இன்றைக்கு பலுகி பெருக பண்ணுவார். சோர்ந்து போகாதிருங்கள். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஆலோசனைக்கு ஒப்புக்கொடுங்கள், கீழ்ப்படிதலுக்கு ஒப்புக்கொடுங்கள். முயற்சி பண்ணி கர்த்தரிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து செயல்படுங்கள். இழந்தது, காலியானது, வெறுமையானது கர்த்தர் அற்புதமாய் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக அற்புதம் செய்யும்படி இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தை கொடுத்ததுக்காய் நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இது இந்த காலை வேளையில சோர்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற, ஆண்டவரே, மனம் வெறுத்து ஆண்டவர் வேதனையோடு இருக்கிற, வியாதி படுக்கை எல்லாம் இழந்து போனது, சோர்வுகள், பலவீனங்கள், பற்றாக்குறைகள், கடன்கள், இப்படி எல்லா கையின் பிரயாசத்திலும்
இழப்பு, கடன், இப்படி பல விதத்தில் காலியான படகை போல, வெறுமையான வலையை போல இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் சந்திக்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரை நீர் இப்பொழுது சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அவருடைய உள்ளத்திலே ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிற மனதையும் செயல்படுகிற கிருபையை தரும்படி ஜெபிக்கிறேன். அந்தபடியே செய்து என்ற வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்க ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும். இல்லாதவர்களை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன், ஒன்றும் இல்லாத இடத்தில் ஒன்று உருவாக்க வல்லமுள்ள தேவன். இப்பொழுது வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில, ஊழியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில வேண்டிக் கொண்டிருக்கிற, காத்திருக்கிற, ஆண்டவர் கேட்டுக்கொண்டு அவ்வளவத்திலும் ஒன்றும் இல்லாத நிலைமையில் ஒரு அற்புதம் நடப்பதாக கிருபை பாராட்டும். வியாதிகள் சுகமடைவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் அற்புதம் செய்வார். அவருக்கு நாம் கீழ்ப்படிவோம்.